காய்ஸ், சிந்து பரவி எபிசோட்ல இன்னைக்கு என்ன நினச்சி பார்க்கலாமா? சிந்து வந்து படுத்துட்டு இருப்பா. சிவா வந்து கேட்பான், ஏன் இங்கே வந்து படுத்துட்டு இருக்க? சரி சரி, அவள் வந்து இல்லை இல்லை, நானே தான் இங்கே வந்து படுத்துக்கிட்டேன். அத்தை அங்கே இனிமேல் அத்தை அங்கே எடுத்துக்கிட்டு சொன்னோடனே, சரி இனிமேல் நம்ம வந்து ஸ்டோர் ரூம் ரெடி பண்ணி அங்கே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம ஸ்டோர் ரூம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுவாங்க. ஸ்டோர் ரூம் பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. சரி சிந்து சொல்வா, பேசாமல் நம்ம நாளைக்கு ஆள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கிச்சன்லேயே படுத்துக்கிறேன், நீ போயிட்டு அங்கே அத்தை கூட படுத்துக்கோன்னு சொல்லுவா. சிவா அதெல்லாம் வேண்டாம், நானே இதை சூப்பராக ரெடி பண்ணுறேன்வான்னு சொல்லிட்டு 2 பேர் டஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. அங்கே ஒரே பாக்ஸாக இருக்கும். இங்கே ஒரே பாக்ஸாக இருக்குது, ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கும், நீ போ அதை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். சிந்து வேணும்னே வந்து டாக்டர் பாம்புன்னொடனே அவன் பயந்துட்டு சிந்து மேலே கீழே விழுந்துருவான். சிந்து பாம்பு போயிடுச்சா பாருன்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக சிரிப்பா. என்ன டாக்டர் பயங்கரமாக வீராப்பிட்ட இப்போ எப்படி பயப்படுறேன்னு சொல்லிட்டு, என்னை எப்படி பண்ணுற பாரு சொல்லிட்டு அப்புறமேட்டா நல்லா 2 பேரும் சேர்ந்து ரூம் சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டு அங்கேயே போயிட்டு படுத்துப்பாங்க. அங்கே வந்து கொசு வலைலாம் போட்டு அழகாக க்ளீனாக சூப்பராக இருக்கும். 2 பேரும் படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையிலே சிவா எழுந்து உட்காண்ட்ருப்பான், நியூஸ் பேப்பர் படிப்பான். இங்கே வந்து மகா வந்து பார்த்துட்டு சிவா இன்னைக்கு வரல போல சொல்லிட்டு நினைப்பான். நைட்டு வரவே இல்லை போல், ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு கீழே போவான். இங்கே வந்து சிவாவுக்கு வந்து சிந்து சூப்பராக இஞ்சி டீ கொடுத்து, இஞ்சி டீ நல்லா இருக்கா டாக்டர்? சூப்பராக இருக்குது சிந்து, இதுக்கப்புறம் இதே மாதிரியே வையுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே மகா யோசிப்பா, இவளை அடிச்சு வெட்டிட்டோம், வரட்டும் சிவா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு சிவாவை பார்த்தோன்னே, என்ன சிவா வந்துட்டேன், எப்போ வந்த நீ? நைட்டு வரலையானோடனே, இல்லையே நான் நைட்டே வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். நைட்டே வந்துட்டியா, எங்கே தூங்குன நீன்னு சொல்லிட்டு, நான் ஸ்டோர் ரூமில் தூங்குனேன்னு சொல்லுவான். ஸ்டோர் ரூம்லையா, நீ ஏன் ஸ்டோர் ரூமில் தூங்குனேன்? நான் அவளை தான் வெளில போன்னு சொன்னேன். நீ ஏன் போன? நீ உன் ரூம்லேயே வந்து தங்க வேண்டியதானே? அவளை எப்படியும் நான் விரிச்சு துரத்திட்டேன், இதுக்கப்புறம் அவள் கிட்டேயே வரமாட்டானு. ஏமா நீங்கள் ஏன் சிந்து கிட்டே இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் அவள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டா, பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளை நான் கிட்டேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுவான். அப்புறமேட்டா தான் சிவாக்கு புரியும், இதெல்லாம் சொன்னால் அம்மா தான் அவளை வெளில துரத்திக்கிறாங்க, இது தெரிஞ்சால் நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு சிந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இங்கே சிவாவோட தங்கச்சி வந்து அவனோட லவர் கிட்ட வந்து வீடியோ காலில் பேசினு இருப்பான். பேசிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவான். அன்னைக்கே நீ வீட்டுக்கு வந்து அவன் சொல்லுவான், நான் வீட்டுக்கு ஒன்று பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, நீ ஏன் வந்து அன்னைக்கே நீ வந்த உடனே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து சிவா வந்து கேட்டு இருந்தோடனே சிவாவுக்கு புரிஞ்சிருவோம் இவ்வளோ நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அவன் தங்கச்சி வந்து பார்த்துருவா, சிவா இருக்கிறத பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிடுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.